ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜினி குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது எக்லெஸ் ப்ரௌனி ஈஸியான முறையில் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறீங்க. இந்த எக்லெஸ் ப்ரௌனியும் பார்த்தீங்களென்றால் கண்டென்ட் மில்க் இல்லாமல் பால் மட்டும் வச்சு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ப்ரௌனியை இதை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த எக்லெஸ் ப்ரௌனி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரௌனி பார்த்தீங்களென்றால் வெரி ஈஸின்னு கூட சொல்லலாம். ஏனெண்டா நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணலாம். என்னென்னா அவ்வளவுத்துக்கு ஒரு ஈஸியான மெத்தடில் தான் நான் இந்த ப்ரௌனியை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இந்த பேனுக்குள்ளே பார்த்தீங்களென்றால் நான் இந்த பட்டரை ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுப்பை குறைச்சி வச்சு கொள்ளுங்க. அந்த சூட்டிலேயே இந்த பட்டர் எல்லாம் எங்களுக்கு இது போல் மெல்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும். பாருங்க, இவ்வளவுத்துக்கு எனக்கு இந்த பட்டர் நல்லா மெல்ட்டாகி வந்திருக்குது. அதுக்காக நீங்கள் நல்லா பொங்கி கொதித்து நல்ல எண்ணெய் மாதிரி வெறும் மட்டுமெல்லாம் நீங்கள் இதை வச்சிருக்க வேண்டிய தேவையில்லை. இது அளவுக்கு எங்களுக்கு இந்த பட்டர் மெல்ட் ஆகிட்டுதென்றால் ஓகே. இப்போ இதுக்குள்ள 100 கிராம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். அடுத்ததான் 100 கிராம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். 200 கிராம் சுகரும் நீங்கள் ஒயிட் சுகராகவும் ஆட் பண்ணலாம், ப்ரௌன் சுகராகவும் ஆட் பண்ணலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ இந்த பட்டரோட இந்த சுகரை நான் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த பட்டரோட சுகர் மிக்ஸ் ஆகும்போது பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு அவ்வளவா மெல்ட் ஆகி வராது. இது போல தான் எங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்களென்றால் 50 கிராம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த பட்டரோட சேர்ந்து இந்த கொக்கோ பவுடர் குக் ஆகியக்கில்ல உண்மையில் அந்த கொக்கோ பவுடருன்ற ஃப்ளேவர் எண்ணம் நல்ல சூப்பராக இருக்கும். இப்படியே நீங்கள் பாருங்க, மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் இந்த பட்டரோட சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணி நாங்கள் மெல்ட் பண்ணி எடுத்த மாதிரி அந்த பதத்துக்கு எங்களுக்கு இது வரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நாங்கள் இதுக்குள்ள சாக்லேட் போடலையண்டே எங்களுக்கே தெரியாத மாதிரி அவ்வளவுத்துக்கு பதமாக இந்த மிக்ஸ் இருக்கும். நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கும்போதே உங்களுக்கே விளங்கும். உண்மையில் இதுக்குள்ள நாங்கள் சாக்லேட் பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கிறோமெண்டு எங்களாலே நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளவுத்துக்கு இந்த கலவை எங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இது போல் நல்ல வடிவாக கட்டி இல்லாமல் இந்த கொக்கோ பவுடர் எல்லாம் இந்த பட்டரோடையும் சுகரோடையும் நல்ல வடிவாக எங்களுக்கு மிக்ஸ் ஆகி இருக்க வேணும். இப்போ பாருங்கள், நல்ல வடிவாக நான் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ இதை நான் ஒரு மிக்சிங் பவுலுக்குள்ளே ஊற்றி கொள்ள போகிறேன். இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த மிக்சிங் பவுலுக்குள்ளே நான் இந்த கொக்கோ பவுடர் மிக்ஸை விட்டுட்டு ஒரு 2லிருந்து 5 நிமிடம் நான் இதை ஆற விட போகிறேன். ஒரு பிஸ்கொண்டு வச்சு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னால் அது எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்ல பெர்ஃபெக்டான ஒரு கலவையாக எங்களுக்கு இது வந்துடும். இப்போ பார்த்தீங்களென்றால் எங்களுடைய சாக்லேட் கலவை நல்ல பெர்ஃபெக்டாக ஆறி வந்துட்டுது. இந்த கலரை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுது, நல்ல டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணின மாதிரி இருக்குது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். உப்பு கட்டாயம் ஆட் பண்ணணும். இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த உப்பையும் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து நல்ல வடிவாக ஒரு விஸ்கொண்டு வச்சு இதை நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதுக்கு நீங்கள் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த விஸ்கை வச்சே நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ப்ரௌனியை ரெடி பண்ணலாம். இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா 150 கிராம் மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ இதில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவை நான் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இந்த மாவை நாங்கள் மிக்ஸ் பண்ணும் போது நான் 1/2 கப் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 1/2 கப் பால்லையும் நாங்கள் விட்டு மிக்ஸ் பண்ண வேணும்.
இதுக்கு பார்த்தீங்களென்றால் நான் கண்டென்ஸ் மில்க் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இதுக்கு கண்டென்ஸ் மில்க் வந்து தேவையும் இல்லை. நீங்கள் பாலை விட்டு இந்த ப்ரௌனியை செய்து பாருங்கோ. பர்ஃபெக்டான ஒரு ஜம்மியான ப்ரௌனி உங்களாலேயும் செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய பேர் தான் என்னட்ட ஈஸியான முறையில் குறைஞ்ச செலவில் எக்லெஸ் ப்ரௌனி செய்து காட்டுங்கன்னு நிறைய பேர் நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து கேட்குறோமென்ட்டு நீங்கள் எழுதியே இருக்கிறீங்க. உண்மையில் இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே அவ்வளவு விலைவாசி அதிகம். இந்த கண்டென்ஸ் மில்க் வாங்குறேன்டாலே அதிக பணம் கொடுத்து தான் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிற நீங்களென்றால் ஓகே, நீங்கள் கண்டென்ஸ் மில்க் வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இருக்கிறார்களுக்கு உண்மையில் இந்த பால் விட்டு இது செய்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இதோடைய 100 இருந்து 150 கிராம் மில்க் சாக்லேட் நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு நட்ஸ் போட்ட சாக்லேட் விருப்பம் என்றாலும் நீங்கள் அதையும் இதில் ஆட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதில் நான் அரைவாசியை போட்டுட்டு மேலால் அரைவாசியை போடுறதுக்காக நான் வச்சு கொள்ள போகிறேன். இப்போ இது போல் இந்த விஸ்கால நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். நாங்கள் இதில் போட்ட இந்த சாக்லேட்டுகள் பார்த்தீங்களென்றால் எல்லாம் முழுசாக எங்களுக்கு இருக்காது. அதில் கொஞ்சம் சூடு இருக்கிறபடியாக கொஞ்சமாக எங்களுக்கு அது உருகின்தான் இருக்கும். அதுதான் இந்த ப்ரௌனிக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ நான் 8 இன்ச் ட்ரே எடுத்துருக்கிறேன். அதுக்கு இந்த பேக்கிங் ஷீட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வரும். ஏனெண்டா இந்த ப்ரௌனியை வந்து கட் பண்ணி எடுக்கும்போது ஒட்டுப்படாமல் எங்களுக்கு வர்றதுக்காக. இப்போ பேட்டரை பாருங்கள் இந்த ட்ரேயில் ஆட் பண்ணிட்டேன். நல்ல வடிவாக எல்லா இடமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்பேச்சுல்லாவை வச்சு நல்லா பரப்பி விட போகிறேன். ஆல்ரெடி ஓவனை நான் 180 பாக செல்சியஸில் 10 நிமிடம் ப்ரீஹீட் பண்ண விட்டுருக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த ப்ரௌனி பேட்டரை வந்து நல்லா பர்ஃபெக்டாக இந்த ட்ரேயில் வந்து பரப்பி விட்டுருக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற சாக்லேட்டை மேலால் நல்ல வடிவாக தூவி விட போகிறேன். எவ்வளவுத்துக்கு நாங்கள் இந்த சாக்லேட்டை இதுக்கெல்லாம் போடுறோமோ அவ்வளவுத்துக்கு இந்த ப்ரௌனி வந்து எங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பேக்கிங் டைம் பார்த்தீங்களென்றால் 180 பாக செல்சியஸில் 25 நிமிடங்கள் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுடைய ஓவன் என்ன டெம்பரேச்சரோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்து பேக் பண்ணி எடுத்து கொள்ளலாம். ஓகே, இப்போ பாருங்கள் எங்களுடைய பர்ஃபெக்டாக ப்ரௌனி வந்து ரெடி ஆகிட்டுது. பார்க்கவே உங்களுக்கு தெரியுது இந்த ப்ரௌனி வந்து இவ்வளவுத்துக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி. நான் கட் பண்ணிக்கல கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன், அது ரெக்கார்ட் ஆகலை. இப்போ நான் கட் பண்ணி எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ ஒரு பீஸ் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ரௌனி வந்து முட்டை இல்லாமல் செய்த ப்ரௌனி வந்து யாருமே கண்டுபிடிக்க மாட்டேனும். ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌனி எப்படி நாங்கள் பேக் பண்ணி எடுப்போமோ அதே போல் வந்திருக்கு பாருங்கள். உண்மையில் பார்க்கும்போதே அவ்வளவு சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் பார்க்கும்போது தெரியும் அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளவு நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டபடி உங்களுக்கு நான் இந்த எக்லெஸ் ப்ரௌனி செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது போல் என்ன ஒரு டேஸ்டியான ரெசிபி ஒன்றோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, பபாய்.